உங்களை பார்த்து சொல்ல, என் மகளே, என் மகனே, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது, நீ பயப்படாதன்னு சொல்றார். ஒரு ஆசீர்வாதமான வாசல் திறக்கப்படுது, யாரும் அதை பூட்டிடுவாங்களோ, தடை வந்துருமோ நீ கலங்குறீங்களா? ஒருத்தனும் பூட்ட முடியாது. நான் உனக்கு ஆசீர்வாதமான வாசலை திறக்கும் போது யார் பூட்ட முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார். பொதுவா இந்த வசனத்தை ஊழியக்காரங்களுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, திறந்த வாசல் உனக்கு வச்சிருக்கிறேன் ஊழியத்துல, அப்படிதான் பொதுவாக. நான் அப்படிதான் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா பேசி இருக்கிறார். இது ஊழியக்காரங்களுக்கு தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல. பிசினஸ் செய்றீங்களா? உங்களுக்கும் பிசினஸ்ல ஒரு திறந்த வாசல் இருந்தாதான் ஆசீர்வாதத்துல முன்னேறி போக முடியும். வேலை செய்றீங்களா? வேலையில திறந்த வாசல் இருந்தாதான் ப்ரொமோஷன் ஆகி மேல போய் கொண்டு இருக்க முடியும். நீங்க படித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு திறந்த வாசல் இருந்தாதான் படிப்புல உற்சாகத்தோடு முன்னேற முடியும். ஒரு எக்ஸாம், ஏதோ ஒரு காரியம் சொல்லி உங்களை முடக்கி விட்டால் பாதிக்கப்பட்டு விடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் பூட்ட முடியாது, நான் உனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், முன்னேறி போய்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? இந்த திறந்த வாசலை உண்டாக்குவதற்கு இந்த வாசலை அடைக்கிறாள் யாரு? பிசாசு. அவன் தானே வாசலை அடைச்சி நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பான். ஆனா இயேசு சிலுவையிலே அவன் மீது வெற்றி சிறந்து விட்டார். நான் அவனை ஜெயித்துட்டேன், இனி அவன் வாழ்க்கையில போட்டெல்லாம் முடியாது, பூட்ட முயற்சி பண்ணுவான். நீ விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், சாத்தானே அதை நீ பூட்ட முடியாதுன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அவன் வழி விட்டுதான் ஆக வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி நீங்க ஜெபிக்கும் போது அந்த வழி திறக்கப்படும். விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், அந்த அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், சாத்தானால் அதை பூட்ட முடியாது, மனிதனால உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். சரியா? தகப்பனே, திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை, சாத்தானால் அதை பூட்டி தடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகி காரியமாய்க்கிறது, வழி திறக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.